யார் வேணாலும் மாநாடு நடத்தலாம், யார் வேணாலும் கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணாலும் கொள்கையில பிரகடனம் பண்ணலாம். அப்படி இருக்கிற ஒரு நாடுதான் இந்தியா. அப்படி இருக்கும்போது விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படுது? அவருடைய எண்ணம் என்னன்னா ஆரம்பத்திலேயே விஜய் வளர விடக்கூடாது, நசிக்கணும் அப்படிதான். ஏன் இந்த பயம்? அதனால யாரா இருந்தாலும் வச்சுமே களத்துல சந்திப்போமே அப்படின்ற ஒரு தைரியம் திமுகவுக்கு இருக்கா? அதுதாங்க, அது ஒரு அதிகாரத்துல ஒரு அரசாங்கம் இருக்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு திரை பிரபலங்களை நீங்க கூப்பிட்டு 4 வார்த்தை ஃபார்முலா ரேஸ் பத்தி கொஞ்சம் பாராட்டிட்டு போவாங்க இல்லையா? அது ஒரு பாராட்டாது. அதனால இது ஒரு பிரம்மையம் ஃபார்முலா கார் ரேஸை போல ஒரு வெற்றி அடைஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு செயற்கையா திரைப்பிரபலங்கள் அதே போல சில பேரை கொண்டு அந்த கருத்துக்கள் வெளிவர வைக்கிறது. அதனால அது ஒரு செயற்கையான ஒரு விஷயம்தான். அது இயற்கையா யாரும் சொல்ல, அதிகாரத்துல இருக்காங்க, ஏன் நம்ம பகிர்ச்சிக்கணும்? நீங்க வாங்க 4 வார்த்தை ஃபார்முலா ரேஸை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போங்கன்னா பேசிட்டு போறாங்க. ஆஹா, ஓ சூப்பர் நடத்துனாங்க அப்படின்னு. இதுல என்ன பெரிய ஐநா சபையா சர்டிபிகேட் கொடுத்துச்சு, ஆஹா ஓஹோ சூப்பரா நடத்திட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்லையே. மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கூட கொடுக்காம தொடர்ந்து அவருக்கு அனுமதி அழைக்கழிக்கப்பட்டு ஒரு கேள்விகள் கேட்டு இதற்கு காவல்துறை கடிதம் பண்ணிருக்காங்க. இந்த மாநாடு நடத்துறதுக்கு கூட அனுமதி தராம இவங்களை அழைக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல, அதுதான் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட், ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியான்றது ஒரு ஜனநாயக நாடு. தமிழ்நாட்டுல ஒரு ஜனநாயகம். யார் வேணாலும் மாநாடு நடத்தலாம், யார் வேணாலும் கட்சி ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணாலும் கொள்கையில பிரகடனம் பண்ணலாம். அப்படி இருக்கிற ஒரு நாடுதான் இந்தியா. அப்படி இருக்கும்போது விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படும்? அதான் இப்ப கேள்வி. விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படும்? அப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது முழுக்க பாதிப்பு யாரு வரும்னா திமுக தான் வரும். அந்த திமுக ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்துருச்சு. தேர்தல் நேரம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கருத்து ஏன்னா நீங்க இப்படி போட்டுறாதீங்க, நீங்க புரியுதுங்களா? அப்ப நான் சொல்றதை வச்சு நான் சொல்ல வர்றதுன்னா அவங்களுடைய எண்ணம், டிஎம்கேயோட கருத்துன்றது அந்த ஓட்டை நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டை போயிட்டு இந்த நியூட்ரல் ஓட்டு, திமுகவுக்கு போடுற ஓட்டு, திமுக ஓட்டா இருந்தாலும் சரி, அவங்கள பொறுத்தவரையில தேர்தல் வரும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா தன்னுடைய வாக்குகளை வீணடிக்க மாட்டாங்க. அந்த வாக்குகள் ஒரு ஆட்சி பிடிக்கல, ஒரு ஆட்சிக்கு எதிராக போடணும். அப்ப ஆட்சி எந்த கட்சி ஆளுது? அப்ப திமுக ஆளுது. அப்ப திமுகவுக்கு மாற்று எப்போ? அதிமுக. அப்ப அதிமுகவுக்கு போட்டா தான் திமுக ஒழிக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு தான் வரும். எனவே இது ஒரு அடிப்படையான விஷயம். ஒவ்வொரு தேர்தலும் நடைபெற விஷயம். அது வாக்குகள் செதறாது. அதனால எங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. திமுக மேல கோபம் கொண்டவர்கள், திமுகவிலே இருக்கின்ற திமுக மீது கோபம் கொண்டவர்கள் எல்லோருமே 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை அதிமுக தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்னு நினைப்பாங்க. அதனால அவருடைய எண்ணம் என்னன்னா ஆரம்பத்திலேயே விஜய் வளர விடக்கூடாது, நசிக்கணும் அப்படிதான். ஏன் இந்த பயம்? அதனால யாரா இருந்தாலும் வச்சுமே களத்துல சந்திப்போமே அப்படின்ற ஒரு தைரியம் திமுகவுக்கு இருக்கா? இல்ல. விடுமுறையா? ஒரு அமைச்சர் வர்றதுக்கு ஒரு ஸ்கூலே லீவ் விடுறதுன்றது ஒரு கேலி கூத்தாரு. பள்ளி கல்வித்துறை ஒண்ணு இருக்குதானே தெரியல. இன்னைக்கு எனக்கு பிரைம் மினிஸ்டர் ஷீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், திட்டம். அந்த திட்டத்துல முதல்ல பிப்ரவரி மாசம் போய் கையெழுத்து போட்டுட்டு இப்ப அந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறை இன்னைக்கு ஒரு கவர்னர் ஆளுநர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு பாடத்திட்டத்தை அகில இந்திய பாடத்திட்டம் தமிழ்நாடு தேவையில்லை. அவங்க அந்த எஜுகேஷன் பொறுத்தவரை நமக்குன்னு பிரத்யேகமான திட்டம். ஆரம்ப காலத்துல புரட்சி அண்ணா காலத்துல புரட்சி காலத்துல அம்மா காலத்துல எல்லா காலமும் சரி நம்முடைய அந்த பாடத்திட்டம் ஒரு சிறப்பு. அதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ ஆளுநர் அதை குறை சொல்றாருன்னா எதை வச்சு குறை சொல்றேன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம்.
கருணாநிதியுடைய வரலாறு அதில் எழுதியிருக்காங்க. ஒரு அறிஞர் பெருமக்கள், ஒரு சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு பெருமகனார்கள், ஒரு வீரர்கள், அதே போன்று தமிழ்நாட்டினுடைய ஒரு மேம்பாட்டுக்காக தியாகம் செய்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து பாடத்திட்டத்துல இருந்தா அது நல்ல விஷயம். அதனாலதான் அவர் ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு, அப்படிப்பட்டது இல்லாம கருணாநிதி மட்டும் ஏற்கிறதுனால அவர் வந்து சரியில்லைன்றது. அதான் அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். மாநகராட்சி உட்பட்ட 7 பள்ளிகளை வந்து மாநகராட்சி பள்ளி வந்து மாணவர் சேர்க்கை கம்மியா இருக்கிறது மாநகராட்சி 3வது வட்டாங்க. இதுவா மாநகராட்சி உட்பட்ட பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை கம்மியா இருக்குன்னு 7 பள்ளிகளை சொல்றதுக்கு மாநகராட்சி ஏன் கம்மியாச்சு? அதை ஆய்வு பண்ணக்கூடாதா? ஆய்வு பண்ணி எங்க குறையதோ அது தீர்க்கணும்ல. அதுல மூடுறதுதான் ஒரு நிலைப்பாடா? அது வந்து ஒரு யாரா இருந்தாலும் செஞ்சுட்டு போவோம். அதனால மூடுறது நிலைப்பாடு கூடாது. எங்களை பொறுத்தவரை வந்து பள்ளிக்கூடத்துல ஏன் வந்து பிள்ளைகள் சேரல, அதுக்கான காரணம் என்ன, அதை ஆராய்ந்து அறிந்து அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை வந்து ஒரு மேம்படுத்தி திறந்து அவர்களுக்கு வந்து கல்வி கொடுப்பதும் அரசாங்கத்துடைய ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கணும். ஆனா அதை விடுத்து இன்னைக்கு ஆட்சியில டாஸ்மாக் கடையான திறப்பேன், பள்ளிக்கூடத்தை வேணா மூணுன்ற மாதிரி தான் அந்த கொள்கை இருக்கு இப்போ.